உங்களுக்கு மேற்கு வங்கம் வேண்டுமென்றால் நேரடியாக மோதுங்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சவால் விடுத்திருக்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில் விரிவாக பார்க்கலாம். அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்றன. தேர்தல் நெருங்க இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் வைபவமும் இது தொடர்பான சம்பவங்களும் அதிகமாக நடக்கும். அதில் ஒன்றுதான் நேற்று மேற்கு வங்கத்தில் நடந்திருப்பது. தமிழ்நாட்டை போலவே மேற்கு வங்க மாநிலமும் இந்த ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தல் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு எதிரான நேரடி போட்டியாகவே பார்க்கப்பட்டாலும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனக்கும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு இடையிலான போட்டியாக கட்டமைப்பதில் தீவிரமாக இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அது தனக்கும் தனது கட்சிக்கு எதிராகவும் மேற்கு வங்க மக்கள் நலனுக்கு எதிராகவும் பாஜக நிகழ்த்தும் செயல் என உரக்க சொல்கிறார். பாஜகவின் தேசிய தலைமையை வெளிநாட்டினவர் என குறிப்பிட்டு பிராந்திய அடையாளத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறார். அந்த வகையில் நேற்றும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதில் மாநிலத்தையே அதிர வைத்திருக்கிறார் மம்தா. நேற்று கொல்கத்தாவின் லவுடன் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள ஐபேக் இயக்குநர் பிரதீப் ஜெயின் வீட்டில் போலி அரசு வேலை மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். சோதனை நடத்தி கொண்டிருந்த போதே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அங்கு வந்தார். பிரதீப் ஜெயின் தனது கட்சியின் ஐடி பிரிவு பொறுப்பாளர் என குறிப்பிட்ட மம்தா, கட்சியின் தரவுகள் மற்றும் ஆவணங்களை மத்திய அரசின் நிறுவனம் சட்டவிரோதமாக கைப்பற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். வீட்டிற்குள் சென்ற அவர் சிறிது நேரத்தில் பச்சை நிற கோப்புகளையும் ஒரு லேப்டாப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார். தொடர்ந்து ஐபேக் அலுவலகத்திற்கு சென்றார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது கட்சியின் அரசியல் உத்திகள் மற்றும் எஸ்ஐஆர் தரவுகள் திருடப்பட்டுவிட்டன என்று அவர் குற்றம் சாட்டினார். எங்கள் ஐடி பிரிவு பொறுப்பாளரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களின் விவரங்கள் அடங்கிய என் கட்சியின் ஆவணங்களையும் ஹார்ட் டிஸ்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். அதனை நான் மீட்டு கொண்டு வந்துள்ளேன் என்றார். All of our party hard disk, the candidate list, the party strategy, the party plan. Is it the duty of the ED and Amit Shah taking away all my party documents? If I get the BJP party office, what will be the result? அதோடு ஒரு தடயவியல் குழுவை பயன்படுத்திக் கொண்டு எங்கள் ஆவணங்கள் மற்றும் தரவுகள் அனைத்தையும் எடுத்து சென்று விட்டனர். எல்லா மேசைகளும் காலியாக உள்ளன என தெரிவித்தார். இந்த விவகாரம் பூதாகரமாக ஆக அமலாக்கத்துறை நேற்று கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. முதல்வர் மம்தா பானர்ஜி அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தார் என்றும் கைப்பற்றப்பட வேண்டிய முக்கியமான ஆவணங்களை முதல்வர் தனது வாகனத்தில் எடுத்து சென்று விட்டார் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி உயரிய பதவியில் இருக்கும் ஒருவரே விசாரணைக்கு தடையாக இருந்தது சட்டவிரோதமானது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி நீதிபதி ஸ்வரா கோஷ் முன் முறையிடப்பட்ட நிலையில் மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு தமிழ்நாட்டிலும் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் ஊழியர்களை நியமித்ததில் ரூபாய் 1020 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாகவும், ஒவ்வொருவரிடமும் ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 35 லட்சம் வரை லஞ்ச பணம் கைமாறியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அடுத்தடுத்து 2 புகார் கடிதங்களையும் அனுப்பியிருக்கிறது. அதிமுகவும் இதில் அழுத்தம் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியும் இது தொடர்பாக வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த நாட்களில் பல பூகம்பங்கள் வெடிக்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.